ஹலோ வேவ்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வந்து கேப்ப மாவு கூழு, கேப்பை கிண்டுறோம், கூழு கிண்டுறோம். இது வந்து நம்ம இப்போ சில்வர் சட்டியில் கிண்டுறோம். சில்வர் சட்டியில் கிண்டும்போது அடி பிடிச்சிக்கும் இல்லையா, விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். இது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு டம்ளர், ஒரு கப்போ ஒரு டம்ளரோ எடுத்தால் அதுக்கு 3 டம்ளர் தண்ணி அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு இப்படி அடுப்பில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு இதை பாருங்கள், சிம்மில் வச்சு நம்ம வந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த சில்வர் சட்டியில் வைக்கிறனால அடி பிடிச்சிரும்ல, அப்புறம் கூழை கெட்டு போயிடும். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் போல் போடுறோம், ஒரு கப்பு போடுறோம், 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் போடுறோம், டெய்லி நாங்கள் கிண்டி சாப்பிடுவோம்லாம் சொல்கிறாங்க. அதை விட ஒரு டம்ளர் போட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டு இப்படி ஒரு சட்டியில், சில்வர் சட்டியில், இப்படி ஒரு அகலமான சட்டியில் வச்சு சிம்மிலே வச்சு இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து இந்த கொலன்னு அந்த தன்மை கிடைக்கிது பாருங்கள். கிடைச்சதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணணும், பக்கத்து அடுப்பில் ஒரு குக்கருக்குள்ளார தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிருக்கேன்னா தண்ணி ஊற்றி உள்ளே போகிற தட்டு இருந்தாலும் போடலாம். எங்கிட்ட தட்டி எங்கேயா இருக்குன்னு தெரியல, அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் மேலே வச்சுட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளார இந்த சாப்பாடு இறக்கி வைக்கிறோம்ல, சூடான கம்பி, அந்த கம்பியை நான் இப்போ உள்ளார போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து கொலன்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரட்டும். கொலன்னு வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து சட்டியோடு எடுத்து குக்கருக்குள்ளார வச்சிடணும். குக்கருக்குள்ளார வச்சு குக்கர் மூடியை போட்டு மூடி குண்டு வச்சு வெயிட்டு வச்சு 3 விசில் விட்டுட்டோம்னா அது நல்லா வெந்து போயிடும். பாறையாட்டம் நல்லா வெந்து போயிடும். நல்லா வெந்தால் தான் உடம்புக்கு ஆரோக்கியம். கையில் இப்படியே கிண்டுறோம்னு வைங்களேன், அது வெந்து வேகாமையும், கை வலிக்குதுன்னா வெந்து வேகாமையும் இறக்கி வச்சுருவோம். அப்போ அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு லூஸ் மோஷன் போயிடும். அப்புறம் டாக்டர்கிட்ட போகணும், மாத்திரை மருந்து சாப்பிடணும், படுத்து கிடக்கணும், அதுக்கு செவனப்பு குடிக்கணும், நிறையா வேலை இருக்குது. அதுக்கு உடம்பு கெட்டு போயிடும். அதனால் இந்த கிண்டுற வேலையெல்லாம் விட்டுப்புட்டு இந்த லேசாக அப்படி வரவும் அழகாக தூக்கி குக்கருக்குள்ளார வச்சு 3 சவுண்டு விட்டு எடுத்துட்டா பாறையாட்டம் வெந்து போயிடும். அது வெந்ததுக்கப்புறம் அதை மூடியை திறந்து அது நல்லா அல்வாவாட்டம் கெட்டியாயிரும். நறுக்கி எடுக்கலாம், அல்வா மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடலாம் சூடாக. அதுவும் செய்யலாம். சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த களியை எடுத்து வச்சுக்கிட்டு குழம்பு தொட்டு சாப்பிட்லாம். கெட்டி குழம்பு எது வச்சாலுமே தொட்டு சாப்பிட்லாம். தக்காளி குழம்புக்கு சாப்பிட்லாம், கறி குழம்புக்கு சாப்பிட்லாம், மீன் குழம்புக்கு சாப்பிட்லாம், கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, எல்லாம் புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, சுண்டை வத்த குழம்புன்னு சாப்பிட்றோம்ல, அப்படியெல்லாம் செய்கிற குழம்புக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது தொட்டு சாப்பிட்டு எல்லோரும் பலனடைங்க. இப்படி கிண்டிக்கிட்டு இருந்தால் கை வலிக்குதுன்னு எடுத்துட்டோம்னா உடம்பு கெட்டு போயிடும், வைத்தாலை போயிடும், அதாவது லூஸ் மோஷன் போயிடும். அதனால் எல்லோரும் உடம்பு ஆரோக்கியத்தை தான் பார்க்கணும். அதனால் நம்ம இப்போ இது கொஞ்சம் பாருங்கள், நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. பற்றியலா கெட்டி ஆயிடுச்சா? கெட்டி ஆயிடுச்சு. இப்போ கெட்டியானதை இந்த இதை எடுத்துவிட்டு இந்த மூடியை, இந்த கரண்டியை ஒரு இதில் இப்படி வச்சிடணும். கொண்டு போய் வச்சுட்டு இதை பிடிச்சி இப்போ இதுக்குள்ளார வச்சிட்டோம். குக்கருக்குள்ளார வச்சிட்டோமா? குக்கருக்குள்ளார வச்சாச்சு. இப்போ இதுக்கு இந்த மூடியை எடுத்து இது மேலே இப்படி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த வெயிட்டும் போட்டுட்டோம். வெயிட் போட்டுட்டு அடுப்பை தூண்டி வச்சிட்டோம். 3 சவுண்டு வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிடணும். மூடியை திறந்து நம்ம வந்து களி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அதே சமயத்தில் நம்மளுக்கு சுகர் இருந்தால் குழம்பு வச்சு தொட்டு சாப்பிடுங்க. சுகர் இல்லையா, நாட்டு சக்கரை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிடுங்க. நெய் ஊற்றி சாப்பிட்லாம், நெய் ரொம்ப பேருக்கு சேராதில்ல, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். இது வந்து களி
கேப்ப மாவு களி இப்படி கிண்டுறது. இதில் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி இதே மாதிரி களியை கிண்டி எடுத்துடும். 3 டம்ளர் ஊற்றினா களி, 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா கூழு கிண்டிக்கலாம். கூழை பற்றி நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். பாய்.